ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சராயு கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு. இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் நான் 1/2 கிலோவுக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன், தேங்காய் 1/2 மூடி, காஞ்ச மிளகாய் 8 நம்பர், தனியா 4 நம்பர், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, கசகசா தேவையான அளவு, மஞ்சத்தூள், நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கடுகு, உப்பு, கொத்தமல்லி. இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் தனியா, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த தனியா நல்லா வதங்கணும். நல்லா இதுவாக இருக்கிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதை அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும், ஸ்மெல் தெரியும், அது வரைக்கும் வதக்கிட்டு சோம்பு, சீரகம், கசகசா, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா அதோடயே சேர்த்து வதக்குங்க. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி மைல்டாக வதக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லா மீதி கசகசா இதெல்லாம் கொஞ்சமாக வதங்கினா போதும். தனியாக மட்டும்தான் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய் இருக்குல்ல, அதுலேயே கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா லைட்டாக வதக்கினா போதும். அந்த எண்ணெய் ஒட்டுற அளவுக்கு மட்டும் வதக்குங்க. இதை வதக்கி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைக்கணும். தேங்காய் தனியாக, இந்த மசாலா இதை தனியாக, ரெண்டுத்தையும் தனித்தனியாக இதுவாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மட்டனை வேக வைக்க போகிறோம். வெறும் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி மட்டனை போட்டு நல்லா வேக விடுங்க. அதை அந்த ஃபஸ்ட்டு மட்டன்லேயே நல்லா வதக்கணும். மட்டன் நல்லா வதங்கட்டும். வதக்கிட்டு நல்லா வேகணும். கொஞ்சம் அந்த கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும். தண்ணி விடும் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி விட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு இன்னும் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினா தண்ணி நல்லா மட்டன்லேருந்து தண்ணி வரும். அப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி மட்டனை நல்லா வேக விடுங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்லா வேகட்டும். மட்டனுக்கு ஏற்றபடி இது குக்கர்லலாம் வைக்க வேண்டாம். கடாயிலே மட்டன் நல்லா வதக்கிடும். இதுக்குள்ளே நம்ம இப்போ மசாலா அரைக்கலாம். இது அம்மியில் வச்சு அரைச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸிலையும் நல்லா ரெண்டுத்தையும் தனித்தனியாக நைஸாக அரைச்சிக்கோங்க. இது மசாலா இது பாருங்கள், இது எவ்வளோ நைஸாக இருக்குன்ட்டு. அம்மியில் அரைச்சா இதோட ஃப்ளேவரே இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மசாலா போட்டு இப்போ மட்டன் வெந்துருச்சு. மட்டன் வெந்த பிறகு இந்த மசாலா ரெண்டுத்தையும் போட்டுடணும். தேங்காய் தனியாக 2 மசாலாவையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போகி குழம்போட எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்துட்டா குழம்பு பாதி ரெடி ஆயிரும். ரெடியான பிறகு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்னா கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டு நம்ம இது தாளிச்சு ஒன்று போடுங்க. இந்த மட்டனை குக்கரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இது கடாயில் வச்சாதான் அந்த மசாலா இதோட சேரும். இல்லைனா குக்கரில் வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் தனித்தனியாக நிற்கிற மாதிரி தெரியும். அதனால் எங்களுக்கு இதுதான் பிடிக்கும். கடாயில் வைக்கிறது தான் பிடிக்கும். பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்துட்டு இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள்.